ஒரு ஜென் குருட்ட ஒரு மன்னன் வரான். அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு இந்த உலகத்தையே நான் கட்டி ஆளணும், எனக்கு மேல எந்த ராஜாவும் இருக்கக்கூடாது, இந்த உலகம் முழுக்க என்னோட ஆளுகைக்கு கீழே வரணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க குருவேன்னு சொல்றான். இப்ப ஜென் குரு புரிஞ்சிடுறாரு, இவனை தான் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அவன்கிட்ட சொல்றாரு, எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன உதவி கேட்டாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு செப்பு குழுவை எடுத்து இதுல எனக்கு ஏதாச்சும் நிறைச்சி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவன் என்ன பண்றான், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கஜானால இருந்து தங்க காசுகளை எடுத்துட்டு வந்து அந்த சின்ன செப்பு கொடுவையில கொட்டுறான். ஆனா அவன் கையில எடுத்துட்டு வந்தது எல்லாத்தையுமே கொட்டிடுறான். ஆனா பாதி தான் நிறைஞ்சிருக்கு. ஒரு ஆச்சரியமா போச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்னும் ரத்தினங்கள் மணிகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்றான். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொட்டுறான். அது எல்லாமே உள்ள போய்கிட்டே இருக்கு. ஆனாலும் அது நிறையவே இல்லை. பாதி தான் நிறையுது. இன்னைக்கு பெரிய இதாகிட்டு கஜானா மொத்தமும் காலி ஆயிடுது. மண்ணை சோர்ந்து போயிடுறான். குருவிட்ட சொல்றான், இது என்ன ஒரு மாய பாத்திரம், இதுல எது போட்டாலும் உள்ள போயிட்டே இருக்குது, இது என்னால நிறைக்கவே முடியலையே குருவே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்பதான் குரு சொல்றாரு, மன்னா, இது மனசு அப்படிங்கிற ஒரு பொருளால செய்யப்பட்டது. இதுல எவ்வளவு உள்ள போட்டாலும் இது உள்ள வாங்கிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மன்னன் புரிஞ்சுக்கிறான், தன்னுடைய நிலையை நினைச்சு அவன் வருத்தப்படுறான், அவன் திருந்திக்கிறான். ஸோ ஆசை, இந்த மனசு எல்லாத்துக்கும் ஆசைப்படும். ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்க அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. ஒன்று வந்தா இன்னொன்று கிடைச்சா இன்னொன்று கிடைச்சா அதை விட பெட்டரா ஒன்று, இப்படி எதையாச்சும் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லா அந்த ஆசையை துரத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்தா எப்போதான் வாழறது யோசிச்சு பாருங்க. அதனால மனசை நிலைப்படுத்தி ஆசையை சீரமைச்சு வாழணும். மகரிஷி வேதாத்ரி சொல்லுவாரு, ஆசையை சீரமைக்கணும். ஆசை இல்லாம வாழ முடியாது மனிதனால. ஆசை இருக்கிறதுனால தான் பிறவியே எடுத்திருக்கிறோம். அதனால ஆசை இல்லாம வாழ முடியாது. ஆசையை சீரமைத்து வாழ வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.